திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் 1 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளம் இருந்த இடத்தில் திமுக எம்பி தரணிவேந்தனின் ஒப்புதல் மூலம் கட்டிடம் கட்டும் பணிகள் மேற்கொண்டதாக நிலத்தை ஆக்கிரமித்த நபர் ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த அதிகாரிகளிடம் தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் திமுக எம்பி ஆதரவு உள்ளதாக கூறி நீர்நிலைகளை ஆக்கிரமித்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மஞ்சாங்கரணை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் போதைப் பொருள் பயன்பாட்டால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுக்க தமிழ்நாட்டில் 25 மருத்துவக் கல்லூரிகளில் போதை மறுவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் பிரபுசங்கர் தெரிவித்தார். முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் எதுக்கு டெஸ்ட் எடுக்கிறோம், ஓரல் ஸ்கிரீனிங் ஒரு ஜென்ரல் ஓரல் செக்அப் மாதிரி பண்ணோம். இது ஒரு யூனிக் இன்டர்வென்ஷனாக பண்ணோம். இதுக்கு மிக சிறந்த தாக்கம் இருக்கு. இது நடக்கிறது உங்களுக்கு கூட தெரியாது. ஸோ அதுதான் அந்த இன்டர்வென்ஷனுடைய நோக்கமே. அதாவது எந்த விதமான ஸ்டிக்மாவும் ஏற்படுத்தாமல் குழந்தைகளுக்கு மட்டும் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவர்கள் சார்ந்தவர்களுக்கு மட்டும் சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட நிலையத்தை வெளியெடுக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பு, ஒரு முன்மாதிரி முன்னெடுப்பை திருவள்ளூர் மாவட்டத்தில் எடுத்தோம். ஸோ அதனால தான் நான் இங்கே கலந்துக்கிறதுல ஒரு முக்கியமான அம்சமும் அதுதான், அது ஒரு மெயின் காரணம். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பேரூராட்சி மற்றும் நாயனூர் ஊராட்சியில் திமுக இளைஞரணி சார்பாக முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 100ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி, திமுக ஆட்சி காலத்தில்தான் திருக்கோவிலூர் தொகுதிக்கு கலைக்கல்லூரி, மாவட்ட விளையாட்டு அரங்கம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். ஒரு அமித்ஷா சொன்னார், இன்னைக்கு திடீர்னு மாற்றினார், எந்த வெளிநாட்டு மொழியா இருந்தாலும் படிக்கலாம். ஆக இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். நாம தமிழை சரியாக படிக்க வேண்டும். தமிழ் மொழிதான் நம்முடைய தாய்மொழி. இந்த தாய்மொழியில் படித்தால் தான் சிறப்பாக முடியும். அதுதான் முக்கியம். அதற்காகத்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழில் படித்தவர்களுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளிலே இருந்து கல்லூரிகளிலே இருக்கிற வரை அவர்களுக்காக பல்வேறு சலுகைகளை அறிவித்திருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் என்பதை மறந்துவிடும். சென்னை புழல் காவல் நிலையம் அருகே நாகாலாந்திலிருந்து வந்த லாரி ஒன்று ரேணு என்ற முதியவர் மீது மோதியதில் முதியவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து குறித்து மாதவரம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஊழியர் சங்கம் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புதல், நீண்ட காலமாக வெளியிடப்படாமல் உள்ள இளநிலை உதவியாளர் மற்றும் கண்காணிப்பாளர் உள்ளிட்டவர்களது முதுநிலை பட்டியலை வெளியிடுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அருகே தனியார் பள்ளி பேருந்தும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் கல்லூரி மாணவர் உட்பட 3 பேர் காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து காயமடைந்தவர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிறுபாக்கம் காவல் நிலைய போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி நகரமன்ற கூட்ட அரங்கில் 36 வார்டில் மாதாந்திர நகர கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முறையான குடிநீர் வழங்காததை குறித்து திமுக, அதிமுக கவுன்சிலர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து நகராட்சி பொறியாளர் வெளிநடப்பு செய்ததால் நகரமன்ற கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிய மாவட்ட ஆட்சியராக ஆவடி மாநகராட்சி ஆணையாளர் எஸ். கந்தசாமி நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்ட ஆட்சியராக பதவி வகித்து வந்த ராஜகோபால் சுந்தரா நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 17வது ஆட்சித் தலைவராக திருமதி துர்காமூர்த்தி பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மாவட்டத்தில் வருவாய் அலுவலராக இருந்தபோது மாவட்ட நிலவரம் குறித்து நன்கு அறிந்து கொண்டதாக தெரிவித்த அவர், மக்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து பணியாற்றப் போவதாக உறுதியளித்தார். ஒன்றை ஒன்று நான் சிறப்பாக
கிருஷ்ணகிரி மாவட்டம் கட்டிக்கானப்பள்ளி ராயக்கோட்டை மேம்பாலம் அருகே அமைந்துள்ள மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியின் வெண்கல சிலை மற்றும் சிலையை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த மலர்கள் வாடிப்போன நிலையில் அதனை கிருஷ்ணகிரி நகரமன்ற தலைவர் பரிதா நவாப் சுத்தம் செய்தார். இப்பணியின் போது 24வது வார்டு வட்ட பிரதிநிதி ஜாபர் கான் மற்றும் மகளிர் அணி துணை அமைப்பாளர் முனீர் ஆகியோர் உடனிருந்தனர். நீலகிரியில் நேற்றைய முன்தினம் முதல் லேசான சாரல் மழை பெய்து வரும் நிலையில் தற்பொழுது அதிகமாக சாரல் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சி பகுதியில் 77 மில்லிமீட்டர் மழையும், ஓவேலி பகுதியில் 74 மில்லிமீட்டர் மழையும், சேரங்கோடு பகுதியில் 108 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் குற்றால அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 4 நாட்களாக தடை நீடித்து வந்த நிலையில் தற்போது தண்ணீர் வரத்து குறைந்ததால் குற்றாலம் மெயின் அருவியில் மட்டும் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே முன்னால் சென்ற கண்டெய்னர் லாரி மீது பால் பாக்கெட் ஏற்றி வந்த வேன் மோதியதில் வேன் ஓட்டுநர் பாலமுருகன் படுகாயமடைந்தார். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அரியலூர், ஜெயங்கொண்டம், விக்கிரமங்கலம், கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் 4 மற்றும் 2 சக்கர வாகனங்கள் திருட்டில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து 4 2 சக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம் சார்பில் கள ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. ஆணைய தலைவர் நீதியரசர் ச. தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடி பொதுமக்கள் அமைப்பினர் தங்களது பிரச்சனைகள், கோரிக்கைகள் குறித்து மனு அளித்தனர். இல்ல, குடிசை மாற்று வாரியத்திலிருந்து சில பிரச்சனைகள் வந்தது, மனு மூலமா கொடுத்திருந்தாங்க. அதுக்கு நம்ம உடனடியாக தீர்வு கண்டிருக்கோம். அது அரசாங்கம் சம்பந்தப்பட்டது. இதை நீங்க மனுவா கொடுத்தீங்கன்னா நாங்கள் அரசாங்கத்துக்கு அதை தெரிவித்து அதற்கான தீர்வு நத்தம் சிரங்காட்டுப்பட்டியைச் சேர்ந்த பச்சையம்மாள் என்பவர் PACL நிதி நிறுவனத்தில் ஏஜென்ட்டாக இருந்து வந்த நிலையில் நிறுவனம் முடங்கியதை அடுத்து பொதுமக்களிடம் வாங்கி நிதி நிறுவனத்தில் கொடுத்த பணத்தை நிதி நிறுவனத்தில் இருந்து பெற்றுத்தர முடியாததால் நேற்று முன்தினம் திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் உடலில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்தார். இதில் காயமடைந்த பச்சையம்மாள் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பொது சுகாதாரத்துறையில் தடுப்பூசி பணியில் கொண்டுவரப்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறை செவிலியர் கூட்டமைப்பு மாநில தலைவர் ப. நிர்மலா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், ஜூலை 1ஆம் தேதி நாடு தழுவிய தடுப்பூசி திட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட ஒப்பந்த ஊழியர்களை ஈடுபடுத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெருந்துறை முறையீடு போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தார். சேவை சென்றடையும் வகையில் ஆல்டர்னேட்டிவாக மாற்று தடுப்பூசி பணியாளர்களை நியமிக்கணும், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்களை நியமிக்க வேண்டும் என்ப கோரிக்கை. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் உடனடியாக அமலுக்கு தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் பெருந்திரள் முறையீடு செய்ய உள்ளோம். அடுத்த கட்டமாக மாநில அளவில் சென்னையில் போராட்டத்தை நடத்த அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகராட்சி அலுவலகம் அருகே மயான இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் என உடையார்பாளையம் RDO அலுவலகத்தில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தைக்கு பிறகு இஸ்லாமிய அமைப்பினர் தெரிவித்தனர். வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான மயான இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை முறைப்படி அகற்ற வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் செயல்பட்டு வரும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி செல்லும் நடைபாதையில் மின்மாற்றி ஒன்று உள்ளது. இந்த மின்மாற்றியின் அருகில் உள்ள நடைபாதை சிறிது சிறிதாக பிளவு ஏற்பட்டுள்ளதால் அபாயம் ஏற்படும் நிலை உள்ளதாகவும், அபாயம் ஏற்படும் முன் இதனை முன்கூட்டியே மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடை பக்கத்தில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மர் எப்ப விழுவுன்னு தெரியல, அந்த கண்டிஷன்ல இருக்குது. பக்கத்துல ஸ்கூல் இருக்குது, வீடு இருக்குது, எங்க கடை இருக்குது, எங்களுக்கெல்லாம்
பாதுகாப்பு இல்லை, எப்போ வேணாலும் விழுகும். அதை வந்து நிர்வாகம் வந்து சீர்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சேலத்தில் தமிழ்நாடு அரசின் தொழில்நுட்ப கல்வித்துறை ஆணையரகம் சார்பில் திறன் வாய்ந்த பட்டய பொறியாளர்களை உருவாக்கும் கற்பித்தல் முறை என்ற தலைப்பில் பாலிடெக்னிக் கல்லூரி பேராசிரியர்களுக்கான புத்தாக்க பயிற்சி நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்து பேசிய தொழில்நுட்பத்துறை ஆணையாளர் இன்னசென்ட் திவ்யா, தொழில்துறையில் பட்டய பொறியாளர்களின் தேவை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்றார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி போடப்பட்ட 2.5 மாத குழந்தை உயிரிழந்த நிலையில் மருத்துவரின் கவனக்குறைவே குழந்தை இறப்புக்கு காரணம் என பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விசாரணைக்கு பிறகே குழந்தை இறந்ததற்கான காரணம் தெரியவரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தேன், பால் கொடுக்கலான்னு அப்படியே கொண்டுட்டு வந்தியா? காய்ச்சல் அடிச்சிச்சு. அடிச்சு நின்றுச்சு. இப்போ தடுப்பூசி போட்டதுல பிரச்சனையா? இங்க ஒரு ஊசி குத்துனாங்க, இங்க ஒரு ஊசி குத்துனாங்க. குழந்தை வந்து 4 மாசம் 7 மாசம். நோய் எதிர்ப்பு சக்தி கம்மின்னு சொல்லிட்டாங்க. அது படிச்சுட்டு டாக்டர் ஊசி 3 ஊசி போடுங்க சொன்னாங்க. அது 2 ஊசி தான் குத்துனாங்க. 2 ஊசியும் சொட்டு மருந்து குத்தாங்க. அது முன்னாடி நல்லா குழந்தை நல்லா தான் இருந்துச்சு. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றின் அலுவலக உதவியாளரை தாக்கிய காவலர் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும், புகார் அளித்தவரை மிரட்டும் செயலில் ஈடுபட்ட சார்பு ஆய்வாளர் வெண்ணிலா மீதும் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே தெற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தெற்கு ஒன்றிய செயலாளர் பாலகணேஷ், வடக்கு ஒன்றிய செயலாளர் பொன்ராஜ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் போதைப்பொருள் தடுப்பு, போக்சோ சட்டம் மற்றும் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பள்ளியின் தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் கழிப்பறை கட்டும் திட்டத்தில் ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்ட பிரேமா என்ற மாவட்ட ஊரக வளர்ச்சி பெண் அதிகாரி மற்றும் 12 கட்டுமான ஒப்பந்ததாரர்கள் மீது 8 பிரிவுகளின் கீழ் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் லஞ்ச வழக்கில் சிக்கியுள்ள பிரேமா இப்புகார் ஏற்கனவே சஸ்பெண்டில் சிக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.